ஹலோ ஆல். ஃபிசிக்ஸில் சில மிஸ்கன்செப்ஷன் டாபிக்ஸ் இருக்குது. அதில் ஒரு எக்ஸாம்பிள் தான் இப்போ பார்க்க போகிறோம். எலாஸ்டிக் எலாஸ்டிசிட்டி. நிறைய பேர் இந்த டேர்மை ஒன்று நினச்சிட்டு இருக்காங்க. அதை விட அதிகமான ஒரு மிஸ்கன்செப்ஷன் என்ன அப்படின்னா, யார்ட்டையாவது போய் அயனுக்கு எலாஸ்டிசிட்டி அதிகமா இல்லை ரப்பருக்கு எலாஸ்டிசிட்டி அதிகமான்னு கேட்டால் டக்குன்னு ரப்பர் தான் சொல்லுவாங்க. கண்டிப்பாக நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும். ரப்பர் இஸ் மோர் எலாஸ்டிக் தேன் அயன். எலாஸ்டிக்ங்கிறது எவ்வளோ தூரம் எக்ஸ்பேண்ட் ஆகுறாங்கிறத பொறுத்து தான். எலாஸ்டிசிட்டிங்கிறது திருப்பி தன்னோட ஒரிஜினல் பொசிஷனுக்கு வர ட்ரை பண்றதா எலாஸ்டிசிட்டி. அப்படின்னு பார்த்தா அயன் ஹேஸ் மோர் எலாஸ்டிசிட்டி தேன் ரப்பர். ரப்பர் இஸ் மோர் எலாஸ்டிக் தேன் அயன். ஸோ கண்டிப்பா இந்த மாதிரி நிறைய டாபிக் இருக்கு. இன்னொன்னு சொல்லணும் அப்படின்னா, கிராவிட்டி வேற, கிராவிடேஷன் வேற. கிராவிட்டி அப்படின்னா ஏர்த்துக்கும் ஏதோ ஒரு ஆப்ஜெக்டுக்கு உள்ள அட்ராக்ஷன். கிராவிடேஷன் அப்படின்னா கிராவிடேஷன். கிராவிடேஷன் எப்போ சொல்லணும்னா, எர்த் இல்லாம சே ஆப்ஜெக்ட் M1 M2 இவங்க ரெண்டு பேருக்குள்ள அட்ராக்ஷனை பத்தி படிக்கிறது கிராவிடேஷன். ரெண்டு ஆப்ஜெக்ட்ல ஒரு ஆப்ஜெக்ட் எர்த் வந்துட்டா அது பேரு கிராவிட்டி. இந்த மாதிரி பிசிக்ஸ்ல நிறைய டேர்ம்ஸ் இருக்கு, நிறைய மிஸ்கன்செப்ஷன் இருக்க சான்ஸ் இருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது இல்லை இது மாதிரி மறுபடியும் சில டாபிக்ஸ் பார்க்கணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல்.